ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓரியோ மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 10 ருபீஸ் பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கேன். ஸோ 5 பீஸ் இருக்குது. ஸோ அதை உடச்சி போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம பவுடராக பொடியாக்கிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஈஸியாக நம்ம 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம மில்க் சேர்க்க போகிறோம். இது கூட நான் இப்போ வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1/2 லிட்டர் மில்க்கு, நல்லா சில்லுன்னு இருக்க மில்க்கு, கிட்டத்தட்ட ஐஸ் கட்டியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு திருப்பி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய வேலை இருக்காது. ஸோ அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஐஸாக இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மில்க்கை நம்ம 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து மிக்சியில் போட்டு இன்னொரு அடி அடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்மளுக்கு மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பேர் என்ன சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாக்லேட் சிரப் வச்சு நம்ம இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு மில்க் ஷேக் ரெடியாக இருக்குது. ஸோ இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஒரு கப் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த கப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த சாக்லேட் சிரப் வச்சுருக்கேன். ஸோ அந்த சாக்லேட் சிரப்பை நம்ம அந்த கப்பை சுற்றி ஊற்றிக்கலாம். அது நல்லா உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அதை ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க மில்க் ஷேக்கை இதில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இது கூட பார்த்திங்கன்னா மேலே சும்மா டெக்கரேஷனுக்காக 5 ருபீஸ் சார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நம்ம உடச்சி நம்ம அது மேலே தூவி விட்டுக்கலாம் சாக்லேட்டை. இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, ஓரியோ மில்க்கை அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்மளுக்கு ஓரியோ மில்க்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலேயும் நான் வந்து சாக்லேட் சிரப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஸோ பொடி பண்ணிவிட்டு அதையும் மேலே போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ டேஸ்டான ஓரியோ மில்க்கு ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.